الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره وقال الله تبارك وتعالى فإن لم تفعلوا فاعتذروا بحرب من الله ورسوله فإن تبتم فلكم رؤوس أموالكم لا تظلمون ولا تظلمون فإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم لا تعلمون واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون صدق الله العلي العظيم عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وآله وسلم إذا مات ابن آدم وإن قطع عنه عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أخرجه الترمذي وقال عليه الصلاة والسلام أيضا من خاف عجلا ومن عجل بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தை படைத்து பாதுகாத்து பரிபாலித்து கடைசி நாள் வரை தனது ஆட்சிக்கு கீழால் கொண்டு வந்து தனிமையாக ஆளக்கூடிய தனித்தவனாகிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு சொந்தமாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் ஈருலக வெற்றிக்காக இரவும் பகலும் பாடுபட்ட உயிரினும் மேலான கடைசி ரசூலாகிய ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த மனைவிமார்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் உட்பட கயாமத் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் என்று கூறி கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்நாளில் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழும்படியும் அவனால் ஏவப்பட்ட விடயங்களை முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்கிறதோடு இந்த உலகத்தின் எல்லா காரியங்களின் முடிவும் முடிவில்லாத வாழ்க்கையின்
என்பதற்காக எந்தெந்த விடயங்கள் எல்லாம் வேண்டாம் என்று தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அனைத்து விலக்கல்களை விட்டும் முற்றுமுழுதாக விலகி தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த மனித சமூகத்தை அவன் படைத்த படைப்புகளில் ஆக சிறந்த உயர்ந்த சிரேஷ்டமான பூர்த்தியான படைப்பாக அல்லாஹ் மனித சமூகத்தை படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித சமூகத்தை படைத்து அல்லாஹ் மனிதனுடைய வாழ்நாளில் 2 கட்டங்களை மனிதன் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த 2ம் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. 3வது ஒன்று கிடையாது. அந்த 2ஐயும் தான் மனிதன் மாறி மாறி சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். அதுல ஒன்று யௌமு ஷுக்ர், இன்னொன்று யௌமு ஸபர். ஒன்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாட்கள், இன்னொன்று அவனுடைய வாழ்க்கையில் பொறுமை செய்ய வேண்டிய நாட்கள். இந்த 2ம் தான் மனிதனுடைய வாழ்க்கையில மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய மௌத்து வரைக்கும் 3வது ஒன்று கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் பொழுது, ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, ஒரு மனிதன் அதிருப்தி அடையக்கூடிய முறையில் அவனுடைய உள்ளம் சந்தோஷப்படும் ஒரு காரியத்தை காணும் பொழுது, தன்னுடைய வீட்டில், தன்னுடைய குடும்பத்தில் அல்லது தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதை மனிதன் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் உள்ளத்தில் அவனை அறியாமல் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது, ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இது ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள். இந்த மகிழ்ச்சி ஏற்படும் பொழுது, இந்த சந்தோஷங்கள் ஏற்படும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த சந்தோஷத்தை அல்லாஹ்வோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமுனையில் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி அமையாது. ஒரு நாள் சிரித்தவர் மறுநாள் அழுவார், ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தவர் மறுநாளில் கவலையாக இருப்பார், ஒரு நாளில் ஏதோ ஒரு அமைப்புல கவலையோடு இருந்தவர் இன்னொரு நாளில் சந்தோஷமாக இருப்பார். சகோதரர்களே, பெரியவர்களே, துக்கங்கள் ஏற்படும் பொழுது, சோதனைகள் ஏற்படும் பொழுது, நிலைமைகள் கொஞ்சம் தனக்கு பாதகமாக அமையும் பொழுது அதை கொண்டு பொறுமை செய்வதும், அதை கொண்டு அதை சமாளித்து அதையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததென்று மனிதன் சபூர் செய்து கொண்டு வாழ வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த 2ம் யாரிடத்தில் இருக்கிறோ, இந்த ஷுக்ரும் சபூரும் யாரிடத்தில் இருக்கிறோ, இவருடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். இவருக்கு கொடுத்த ஞாபகங்களை அதிகப்படுத்துவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு விசாலமான நிலைமை ஏற்படுவதும், ஒரு மனிதனுக்கு நெருக்கடியான நிலைமை ஏற்படுவதும் அது அல்லாஹ் அவனோடு வைத்த இரக்கத்தினாலும் கோபத்தினாலும் என்பது கிடையாது. குர்ஆனில் அல்லாஹ் மனிதன் 2 வகையாக செயல்படுகிறான். ஃபஅம்மல் இன்சான் இதா மப்தலஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் நாங்க மனிதன வாழ்க்கையில கொஞ்சம் ரிஸ்கை விசாலமாக்கி கொடுத்துட்டா, ரிஸ்குடைய வாசல்களை திறந்து கொடுத்துட்டா, ஒரு சோதனைக்காக வேண்டி எங்கட ஞாபகத்தில கொஞ்சம் அவருக்கு கூடுதலாக அள்ளி கொடுத்துட்டா, மனிதன் நினைக்கிறான் என் ரப்ப என்னோட இரக்கம். துனியாவுடைய நிலைமைகளை வச்சு மனிதன் நினைக்கிறான் என் அல்லாஹ் எனக்கு தந்துட்டான், தந்து வந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இது சோதனை. மறுபடியில நாங்க கொஞ்சம் யாரையாவது பிடிச்சிட்டா, கொஞ்சம் அவருக்கு நெருக்கடியை உண்டாக்கிட்டா, கொஞ்சம் அவருடைய வாழ்க்கையில சோதனை பச்சதானா அதை அவருடைய ரிஸ்க்ல கொஞ்சம் நாங்க இறுக்கி பிடிச்சிட்டா, மனிதன் நினைக்கிறான் அல்லாஹ் எனக்கு ஒன்றும் தானா இல்லை, என்னோட தான் ரொம்ப பார்த்து பார்த்து என்ன வச்சுதான் செய்யறான், என்னதான் ரொம்ப சோதிக்கிறான் என்று மனிதன் அதை ஒரு குறைவாக நினைக்கிறான். ரொம்ப சொல்றான், இல்ல இது 2ம் இல்ல, இது 2மே உங்களோட வாழ்க்கையில சோதனை. அதனால யாருக்கு அல்லாஹ் யாரை ஒரு அளவுல சந்தோஷமாக ஒரு நாள் வைக்கிறானோ அவன் அந்த
இதுல நாங்க அதிகப்பாட்டை உண்டாக்குவோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரு கொடுத்த ஞாபகத்தை மறந்துவிட்டு சின்ன சின்ன சோதனைகள்ல மட்டும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஞாபகத்துகளை மறந்துட்டாரு. அல்லாஹ் சொல்றான், இவரை நாங்க பிடிப்போம். எங்களோட குடி இவருக்கு ரொம்ப கடினமானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால எப்ப ஒரு மனிதன் கொடுக்கப்பட்ட ஞாபகத்துக்கு நன்றி உள்ளவனாக இருப்பாரோ, இது அவனோட வாழ்க்கையில அதிகமான நாட்கள் அவனை சுக்குர் செய்யக்கூடியவனாக மாற்றும். வாழ்க்கையில் இந்த ரெண்டும் தான் இருக்குது. ஒன்று சுக்குர், இன்னொன்று சபர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஞாபகத்துக்களை கூட அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பாரோ, அதோட வாழ்க்கையில் அதிகமான நாட்கள் சுக்குரியத்துள்ள நாட்களாக மாற்றும். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில வாழ்க்கையில அல்லாஹ் தந்த ஞாபகத்துக்கள் அதைகளை வெளிப்படையில எங்களுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சமாக எங்களுக்கு விளங்கினாலும் அதை கொண்டு உலகத்தில் திருப்தியாக வாழ வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் பரக்கத் என்ற அந்த வாசல் திறவரும். பரக்கத் என்று சொல்லக்கூடிய அந்த வாசல் திறவரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எல்லோருக்கும் அல்லாஹ் எல்லா விசாலமான ஞாபகத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் கவலையான செய்தி என்னன்னா, பரக்கத் என்கிற வாசல் மூடப்பட்டிருக்கிறது. எல்லா ஞாபகத்தும் இருக்கிறது, ஆனால் அதுல பரக்கத் ஈடுபட்டு விட்டது. பணம் இருக்கிறது, முறையை விட கூடுதலா, ஆனால் பரக்கத் ஈடுபட்டு விட்டது. முறையை விட பதவி வந்திருக்கிறது, ஆனால் பரக்கத் ஈடுபட்டு விட்டது. முறை இருந்தது கூலி வீடு, இப்ப இருக்கிறது சொந்த வீடு, ஆனால் பரக்கத் ஈடுபட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கூலி தொழில சம்பளம் வந்துதான் எடுத்தார், ஆனால் பரக்கத்தாக வாழ்ந்தார். இப்ப சொந்த தொழில் செய்தார், 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கிறார், ஆனால் தனக்கு வந்து நீர் இல்லை. காரணம் பரக்கத் ஈடுபட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு காலத்துக்கு கொஞ்சம் நாங்க பின்னுக்கு போய் பார்க்க வேண்டாம். அந்த காலம் எப்படி இருந்துச்சு? பரக்கத்தான காலம் சோழர்களே. ஒரு வீட்டுக்குள்ள 4 பேர், 5 பேர், 6 பேர் இருப்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ள கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. 3 குடும்பம் இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல 3 பேர் எல்லாம் 9 பேர்கள் இருப்பாங்க. ஆனால் அந்த 9 பேர்ல 3 பேர் தான் சம்பாதிப்பாங்க. 3 ஆண்கள் 6 பெண்கள் எல்லாம் அந்த 3 ஆணுடைய சம்பாத்தியத்தில் தான் 9 பேரும் சாப்பிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இருந்தது சாதாரண வீடு. இப்ப மாதிரி பெட்ரூம்கள் கிடையாது, இப்ப மாதிரி ஏசி கிடையாது, இப்ப மாதிரி கரண்ட்ல எலக்ட்ரானிக்ல வேலை இல்லை. அதுக்கு மூட்டித்தான் சமைப்பாங்க, விறகு ஊதித்தான் அந்த காலத்துல சமைச்சிருப்பாங்க. கதவுகள் கூடி சில வீடுகள் அடைக்கிறதுக்கு இல்லை, தகரத்தாலும் பலகையாலும் அடைச்சு கொண்டு வந்தாங்க. பொது பப்ளிக்காக தான் வெளிவாசல் பாத்ரூம்கள் பாவிச்சாங்க. ஆனால் வேளாண் சகோதரர்களே, ஒரே குடும்பம் நிம்மதியாக வாழ்ந்தாங்க, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அவர்களுடைய வீட்டுக்குள்ள கரெக்டில் எரியஸ் இல்லை, அவர்களுக்கு தண்ணி வெளியே வராது, ஏன்னா தண்ணியை அள்ளி எடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு மறுமுறையில பார்த்தா கூலி வீடுகள் எல்லாம் சொந்த வீடுகளாக மாறி இருக்கிறது. ஓல குடிசைகளாக இருந்ததெல்லாம் மாறி வீடுகளாக மாறி இருக்கிறது. வீட்டினுடைய நபர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தா வீட்டில் ஈக்கிறது 4 ரூம், ஆனால் அந்த வீட்டுக்குள்ள ஈக்கிறது 3 பேர். அந்த அளவுக்கு இன்னைக்கு நபர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. கூட்டு குடும்பங்கள் மிகவும் அழித்து விட்டது, குறைந்து விட்டது. சகோதரர்களே, பெரியார்களே, வீட்டுக்குள்ள 4 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல 3 பேர் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஒரு மாதம் லைட் பில் கட்டலன்னா அது எரியஸாக மாறுது. ஒரு மாதம் தண்ணி பில் கட்டலன்னா அது எரியஸாக மாறுது. எத்தனையோ வீட்டுக்குள்ள வீட்டு கூலி எரியஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்க கடன், சில்லறை கடைக்கு கடன், அங்க வேற வேறு கடன்கள். என்ன காரணம்? உலகத்தில் பொருளாதாரங்கள் வளர்ந்து விட்டது, உலகத்தில் கட்டிடங்கள் வளர்ந்து விட்டது, உலகத்தில் வியாபாரத்தினுடைய மெஜாரிட்டி வளர்ந்து விட்டது. ஆனால் மக்களுடைய வாழ்க்கையில் உள்ள பரக்கத்துகள் ஏற்பட்டு விட்டது. வாழ்க்கையில் உள்ள பரக்கத்து ஏற்பட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பரக்கத் என்கிறதுமா முதலாவது எனக்கும் உங்களுக்கும் தெரியணும். பரக்கத் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு விளக்கம் என்னங்கிறத நானும் நீங்களும் கட்டாயம் தெரிந்து வைப்போம். சோழ பிரியாங்களே, எங்கட பார்வையில பரக்கத்துங்க என்ன? 1 2ஆக மாறுறது, 2 4ஆக மாறுறது, கூலி கடை சொந்த கடையாக மாறுறது, கூலி வாகனம் சொந்த வாகனமாக மாறுறது, சம்பளத்துக்கு வேலை செஞ்சபோது சம்பளம் கொடுக்கிற நிலைமைக்கு மாறுறது. இதுதான் நாங்க பரக்கத்தாக விளங்கி வச்சிருக்கிறோம். 1000 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்தே போடாது, இப்ப 3000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஆனா யாரும் நிரப்பமாக மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
பரக்கத்துங்கிறது கூடுதலாக இருக்கிறது அல்ல. பரக்கத்தினுடைய அசல் கருத்து என்ன தெரியுமா? கொஞ்சம் இருக்கிறது, ஆனால் இருக்கிறத கொண்டு தேவைப்படுத்தியானது. எங்க ஒரு நாளுடைய வருமானம் 500 ரூபாய் தான், ஆனால் அந்த 500 ரூபாய்க்குள்ளாக முடியும் பொழுது எனக்கு கடன் இல்லை. இன்னைக்கு 3000 ரூபாய் சம்பளம், ஆனால் வெறுமனே மனைவி வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிக்கிற சாமானை வாங்கி கொண்டு வரும் பொழுது கடைக்கு 500 ரூபாய் கடன். வீட்டுக்கு வரப்போது வெறும் கையோட வாரா, வெறுமனே லிஸ்ட் போட்டு கொடுத்த பொருள் அல்ல, வெறுமனே 2 மெசேஜ்ல பண்ணின பொருளை வாங்கி கொண்டு வரும் பொழுது சம்பளம் முடிஞ்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதல்ல ஒரு 5,000 காசு எடுத்துக்கொண்டு கடைக்கு போனா ஒரு வாகனம் தேவை, அந்த சாமானத்தை ஏற்றிக்கொண்டு வாரத்துக்கு இப்ப 5000 ரூபாய் கடையில கொடுத்த ஒரு சொப்பின் பேர்ல சாமான் வாங்கி கொண்டு வர. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன சொல்ல வரேன்டா, வாழ்க்கையில உம்மத்து பரக்கத்தை நினைச்சு கொண்டு பரக்கத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துடைய அடிப்படையில் முன்னிக்க போறது மக்கள் சொல்றாங்க, அவருக்கு என்னப்பா கூலி கடை இப்ப சொந்த கடையாகிட்டு, அவருக்கு என்ன இருந்த சம்பளத்தில் விலகி இப்ப கொஞ்சம் கூடுதலா பெரிய சம்பளத்துக்கு போயிருக்கிறாரு, இருந்த வாகனத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் பெரிய வாகனம் வாங்கிக்கிறாரு, இப்படி என்று மக்கள் சொல்றாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பரக்கத்தை இழந்துட்டோம், அதனால இருக்கிறதை விட உம்மத்தை விழுகிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில பரக்கத்துங்கிறது என்ன தெரியுமா? அல்லாஹ் யாரை இந்த நிலைமையில வைக்கிறானோ அந்த நிலைமையில அவர் திருப்தியாக வாழ்வார், கடன் இல்லாம வாழ்வார். அவருடைய சம்பாத்தியத்திலே பரக்கத், அவருடைய செலவினத்திலே பரக்கத், அவருடைய குடும்பத்திலே பரக்கத், அவருடைய பிள்ளைகளிலே பரக்கத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துடைய பரக்கத்துக்கு துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலையுடைய நேரத்தில் ஒரு மனிதன் எதையெல்லாம் அடைகிறானோ அதெல்லாம் இந்த உம்மத்துக்கு பரக்கத் செய்யப்பட்ட நேரம் என ஹதீஸிலே கருத்துக்கள் வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பரக்கத்துங்கிறது அது ஒரு சாதாரணமான சொத்து இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. எடுப்பொடி வேலை செய்யறதுக்கு, கொஞ்சம் அங்கால பஜாருக்கு போயிட்டு வரதுக்கு, அப்படி கொஞ்சம் அவசரமா ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தல்ஹா எங்க வீட்டுக்கு கொஞ்சம் குடும்பத்துக்கு யாரையாவது தேடிட்டாங்களே, அவருக்கு பார்த்து ஏதாவது செய்யலாம், கொஞ்சம் மகளிர்களை கொஞ்சம் பஜாருக்கு போக வர, அவசரத்துக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வர, இப்படி எனக்கு குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் தேவை, கொஞ்சம் யாராவது நீந்தா பண்ணுவாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் அபூ தல்ஹா இந்த விஷயத்தை ஆழமாக யோசித்தார். சகோதரர்களே, பெரியார்களே, அவருக்கு கொஞ்சம் பஜார்ல விட்டு இறங்கி நாட்டுப்புறத்துக்கு போயிட்டு மதீனாவில் உள்ள பாலைவன கிராமப்புறத்துல போயிட்டு ரசூலுல்லாஹி வீட்டுக்கு ஒரு ஆள் தேவையாம், வாங்கன்னு கூப்பிட்டா பல கிராமப்புற வாலிபர்கள் போட்டி போட்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஹஜ்ரத் அபூ தல்ஹா அப்படி செய்யல. அவர் ரசூலுல்லாஹை விளங்கியிருந்தார், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள உள்ள பரக்கத்தை விளங்கியிருந்தார். சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் அபூ தல்ஹா யோசிச்சாரு, எங்க வீட்டுக்குள்ள இருந்து ஏன் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு ஆள் கொடுக்கப்படாது, ஏன் எங்க வீட்டுக்குள்ளே ஆள் கொடுக்கப்படாது? உடனே போனாரு தன்னை மனைவிட்ட உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொன்னாரு, உம்மு சுலைம் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு ஒரு ஆள் குடும்பத்துக்கு தேவையா, ஒரு ஆளை பார்த்து தர சொன்னாங்க. வெளியில போய் சொன்னா ஓட்டி ஓட்டி ஆள் வருவாங்க. ஆனாலும் நான் யோசிக்கிறேன், எங்களுக்கும் ஒரு 9-10 வயசுல ஒரு மகன் இருக்கிறார், அவனுக்கு உங்களோட மகன் அனஸ், அபூ தல்ஹாவுடைய மகன் இல்ல, ஹஜ்ரத் அனஸ் உம்மு சுலைமுடைய முதல் திருமணத்துடைய மகன். அதனால இவருக்கு முடிவெடுக்கிறாரு. அதனால மனைவிட்ட போய் கேட்கிறார், உங்களோட மகன் அனஸ ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு குடும்பத்துக்கு கொடுத்தா அவருடைய எதிர்காலம் பாதுகாப்பாகிக்குமே, அவருடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படுமே. இதை கேட்டதோட உம்மு சுலைம் உடனே சம்மதிச்சா. உடனே ரசூலுல்லாஹ் போய் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அங்கிங்க போகல, நானே உங்களோட வீட்டுக்கு வேலை கால் தந்துட்டேன், இதோ என் அனஸ் தந்திருக்கிறேன், நீங்க இவரை பராமரிங்க, நீங்க இவர்கிட்ட உங்களோட ஹெல்மெட்ல வாங்கிக் கொடுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல 10 வருஷம் ஹிதமத் செஞ்சேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 10 வருஷ ஹிதமத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா? இந்த 10 வருஷ ஹிதமத்துடைய பரக்கத் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் அனஸ் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு துஆ செய்யுங்களே. திருமதி ஷரீஃப் போன்ற ரிவாயத்தில் இது பதிவாகுது. சொன்னாங்க, எனக்கு துஆ செய்யுங்க யா ரசூலுல்லாஹ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸுடைய கையை பிடிச்சு சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி ஃபீ வலதி வ மாலி. சொன்னாங்க, யா அல்லாஹ், அனஸுடைய
என்னுடைய சொத்துக்கள்ல செல்வத்துல பரக்கத்து. 4 துஆ செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். சொன்னாங்க யா அல்லாஹ் அனஸுடைய செல்வத்துல பரக்கத்து. இரண்டாவது சொன்னாங்க வலது யா அல்லாஹ் அனஸுடைய பிள்ளைகள பரக்கத்து. மூணாவது சொன்னாங்க யா அல்லாஹ் அனஸுடைய ஆயுள்ல பரக்கத்து. நாலாவது சொன்னாங்க யா அல்லாஹ் இவரை நீ எதுக்கெல்லாம் பாவிக்கிறியோ அதிலெல்லாம் உனக்கு பரக்கத்து. மண்ணை தொட்டாலும் பொண்ணா போகணுவாங்களே அதை போல நபியரசலாம் சொன்னாங்க யாரா இவர் எங்கெல்லாம் போறாரோ எதெல்லாம் தொட்டாரோ அதிலெல்லாம் இவருக்கு பரக்கத்தை செஞ்சு கொடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பரக்கத் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டா துஆ வேலை செய்யும். நாங்க சொல்லுவோமே பரக்கத்தா வாழ்றார், இதெல்லாம் பரக்கத். கூடுதலான சம்பளம் கிடைக்கிறது நல்ல பரக்கத். இன்னொரு கடையை இன்னொரு கடைக்கு மாறுற நல்ல பரக்கத். இலங்கையில சம்பாதிக்கிறது போதாது வெளிநாட்டுக்கு குடும்பத்தை விட்டு போற நல்ல பரக்கத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பரக்கத் எப்படி வேலை செய்யணும்னு பாருங்க. ஹஜ்ரத் அனஸுக்கு சம்பளமா கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். மாசம் இவ்வளவு பேசி கூலியா கொடுத்தாங்க. சகோதரர்களே பிரியார்களே, அல்லது அது கவர்மெண்ட் ஜாபா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் அனஸ் ரசூலுல்லாஹ் துஆ எந்த அளவுக்கு வேலை செஞ்சுச்சுன்னா ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க எங்க செல்வத்துல அல்லாஹ் எந்த அளவுக்கு பரக்கத் செஞ்சாங்கன்னா கிதாபுல் அதபுல் முஃபரத்ல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க. ஹஜ்ரத் அனஸ் சொல்றாரு ஒவ்வொரு தோட்டத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் மதீனால பேரிச்சம்பழ தோட்டம் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு தோட்டத்திலையும் வருடத்துல ஒரு முறை தான் ஈச்சப்பழம் காய்க்கும். ஆனால் ஏண்ட தோட்டத்துல மட்டும் நபியுடைய துஆவுக்கு பின்னால வருடத்துல 2 தடவை பேரிச்சம்பழம் காய்ச்சிச்சு. நபியுடைய துஆவுடைய பரக்கத், நபியுடைய துஆ, நபியுடைய வாயால பரக்கத் என்ற வார்த்தையை கேட்டுட்டு இதனுடைய யதார்த்தத்தை எப்படி பார்த்தேன்னா ஏண்ட ஈச்சப்பழ தோட்டத்துல வருடத்துக்கு 2 தடவை ஈச்சப்பழம் அதாவது நான் பறிப்பேன் என்ற தோட்டத்துல வளரும். அதற்கு ஒரு புறத்துல இவன் முகாமிட்டுள்ளதை பண்ணுவாரா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது சொன்னாங்க என்ற செல்வத்துல அல்லாஹ் எப்படி பரக்கத் செஞ்சான், என்ற பிள்ளைகள் அல்லாஹ் எந்த அளவுக்கு பரக்கத் செஞ்சான்னா வரலாறுல வருது. ஹஜ்ரத் அனஸுடைய ஹயாத்தில மட்டும் 120 பிள்ளைகளை தன்னுடைய கையால அடக்கம் செஞ்சிருக்கிறார். வரலாறுல வருது தன்னுடைய ஹயாத்தில 120 பிள்ளைகளை தன்னுடைய கையால அடக்கம் செஞ்சிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அளவுக்கு பிள்ளைகள பரக்கத். ஒரு தாபி சொல்றாரு, ஒரு தடவை நான் அனஸ காபத்துல்லாஹ் தவாஃப்ல பார்த்தேன். அவருக்கு பின்னால 70 பேர் தவாஃப் செஞ்சாங்க. அந்த 70 பேரும் ஹஜ்ரத் அனஸுடைய பிள்ளைகள் என்று நான் கேள்விப்பட்டேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்த பரக்கத், நபியுடைய வாயால சொல்லப்பட்ட பரக்கத்தினுடைய முடிவு. ஆயுளவே பரக்கத் செஞ்சாங்கடா. எந்த அளவுக்குடா? ஹஜ்ரத் அனஸ் சொன்னாரு, ஏட முடி பழுத்து, ஏட தாடி நரைச்சு, ஏட உடம்பெல்லாம் மெலிஞ்சு நான் இன்னும் ஹயாத்தோட இருக்கிறேனா என்று நான் யோசிக்கும் அளவுக்கு அல்லாஹ் என்ற ஆயுள பரக்கத் செஞ்சிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கு பேர் தான் வாழ்க்கையில பரக்கத். இந்த பரக்கத்தை அடைய ஒவ்வொருத்தரும் எங்களுக்கும் நபியுடைய துஆ இருக்குது. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா. யா அல்லாஹ் என் உம்மத்துக்கு காலையுடைய நேரத்துல பரக்கத் செய் என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இன்னைக்கு எங்க வீடுகள் எல்லாம் மூடி இருக்குது. காலையுடைய நேரத்துல எங்க கதவுகள் எல்லாம் மூடி இருக்குது. காலையுடைய நேரத்துல எங்க ஜன்னல்கள் எல்லாம் மூடி இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நோய் என்ன தெரியுமா? தூங்க வேண்டிய நேரத்துல முழிச்சிருக்கிறோம், முழிக்க வேண்டிய நேரத்துல தூங்குறோம். இரவு 11 மணிக்கு போய் பார்த்தா ஒவ்வொரு ஊரும் திறந்து இருக்குது. மக்கள் பேசுற கலைக்கிற சத்தம் கேட்குது. 11 மணி ஆகிட்டு வாலிபர்கள் ரோட்ல உட்கார்ந்துக்கிறாங்க. ஆனால் தஹஜ்ஜத் நேரத்துல பார்த்தா ஊரெல்லாம் மூடிக்குது. தஹஜ்ஜத்துடைய நேரத்துல எழுதி அல்லாஹ்ட்ட கை நீட்ட வேண்டிய நேரத்துல வபிஸ்ஸமா அந்த ரிஸ்க இறக்குற நேரத்துல உம்மத்தெல்லாம் தூக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலையில எழுப்பி பஜனம் இல்லாம வந்து கடை திறக்கிறார். வீட்டுக்கு வரப்பல கடனாளியா வர்றார். கேட்டா சொல்றார், எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்ல, பரக்கத் இல்ல. பரக்கத்துக்கு எந்த ஒரு செயலையும் காணல. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு ஈச்சப்பழ பை தந்தார். நான் பசியில் இருந்தேன். எந்த அளவு பசியண்டா மக்கள் என்ன கலக்க மிதிச்சுட்டு போற அளவுக்கு எனக்கு பசி. அந்த அளவுக்கு அப்படி ஒரு நிலைமையில நான் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு ஈச்சப்பழத்தை தந்தார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என் வாழ்க்கையில 3 இழப்புகள், அந்த 3ஐயும் நான் என் மௌத் வரைக்கும் மறக்க மாட்டேன். அதுல ஒன்றுதான் இந்த பேரீச்சப்பழத்தை. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் தந்த
பாவிச்சு. இந்த ஈச்சமர வேக தங்கச்சிக்கு பின்னால ரசூலுல்லாஹ் 2.5 வருடம் ஹயாத்தோடு இருந்தாங்க. அதுக்கு பின்னால ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவருடைய ஆட்சி முடியும் வரைக்கும் நான் அந்த ஈச்சமர வேக பாவிச்சேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செஞ்சாங்க, அவர்களுடைய ஆட்சியை நான் இதை பாவிச்சேன். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்தில் அப்பையும் அந்த வேகையில் இருந்து நான் பேரிச்சம்பரம் சாப்பிட்டு கொண்டு நான் இருந்தேன். ஏதோ ஒரு இடத்துல அந்த பேரிச்சம்பரம் வேக்கான்னு என்ன அறியாம என்னோட கையை விட்டு போயிட்டு என் வாழ்க்கையில நான் 3 விடயத்தை மறக்க மாட்டேன். அதில் ஒன்றுதான் இந்த ஹஜ்ரத் உஸ்மானுடைய காலத்துல இந்த ஈச்சம்பரம் வேக என் கை விட்டு போனது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சின்ன சொப்பின்ல கொடுத்த பேரிச்சம்பரத்தை 27 வருடங்கள் சாப்பிட்டார். இதுக்கு பேர் தான் பரக்கத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அந்த அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் யோசிங்க, பரக்கத்துனா நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன பரக்கத் என்று சொன்னார்களோ அது பரக்கத். எங்கெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் எதிலெல்லாம் பரக்கத் இல்ல, அது உங்களுக்கு முசீபத் சோதனை என்று சொன்னார்களோ அது எங்களுடைய கண்ணுக்கு எவ்வளவு நிரப்பமாக விளங்கினாலும் அதனுடைய முடிவு முசீபத்தும் சோதனையும் தான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 விடயத்தால் அல்லாஹ் பரக்கத்தை இல்லாமல் ஆக்குவார். 2 விடயத்தால் அல்லாஹ் பரக்கத்தை இல்லாமக்குவார். இந்த 2 விடயமும் யாரிடத்தில் இருக்கிறோ, 2 வகையான பாவம் யாரிடத்தில் இருக்கிறோ அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கோடீஸ்வரனாக இருக்கட்டும், அவங்க சொந்த வாகனத்தில் போகட்டும், அவருடைய வீடு மாடி வீடாக இருக்கட்டும், அவருக்கு உலகத்தில் எந்த பொறுப்பும் இல்லாமல் சுதந்திரமாக வாழ்கிறவராக இருக்கட்டும், அவருக்கு பல நாடுகளில் சொத்து இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உள்ளத்தால கடைசி வரைக்கும் அழுது கொண்டுதான் வாழ்வார். இந்த 2 பாவத்திலும் யாருக்கு பங்கிருக்கிறோ அவருக்கு முழு துணியாவும் இருந்தாலும் சரி அவர் உள்ளத்தான அலுவலம் தான் வாழ்வார். மக்களுடைய பார்வையில தான் அவர் பணக்காரன், மக்களுடைய பார்வையில தான் அவர் கட்டிடத்துக்கு சொந்தக்காரன், மக்களுடைய பார்வையில தான் அவர் பிசினஸ்மேன். ஆனால் அவருடைய வீட்டுக்குள்ள அவர் அழுது கொண்டே காலத்தை கழிப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுல முதல் பாவம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்க வட்டி கொடுக்கிறவரும் எடுக்கிறவரும் வட்டி முழுமையா 100க்கு 100 அல்லாஹ் தடுத்த பாவம், அல்லாஹ் தடுத்த ஹராம், அல்லாஹ்வோட போர் செய்வதற்கு நீங்க தயாரா என்று அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணி சவால் பண்ணின ஒரு பாவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துல யாரெல்லாம் வட்டிக்கு எக்ரி வாங்கிக்கிறாரோ இவர் படைச்சவனை பகைச்சு கொண்டு வாழ்ந்து காட்டுவேன் என்று சவால் போடக்கூடியவர். யாரெல்லாம் உலகத்துல வட்டிக்கு சப்போர்ட்டோ, யாரெல்லாம் உலகத்துல வேறு வேறு பேர்களை வச்சு வட்டியோட தொடர்பு பண்ணாரோ இவருடைய யதார்த்தம் என்ன சொல்றது தெரியுமா? இவருடைய இந்த செயலுடைய முடிவு என்ன சொல்றதுன்னா, படைச்சவனை பகைச்சு கொண்டும் எனக்கு வாழ்ந்து காட்டிடும், படைச்சவனை பகைச்சு கொண்டும் நான் தலை ஊட்டி காட்டுவேன் என்ற பணத்தினாலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துல வட்டி கொடுக்கிறவருக்கும் ஒரு பாவம் தான், எடுக்கிறவருக்கும் ஒரு பாவம் தான். எடுக்கல நாங்க கொடுக்கவும் இல்லை. ஆனா இன்னைக்கு நிறைய பேட்டிக்கிற விலகின என்ன தெரியுமா? பெண்கள் மத்தியில வீட்டுக்குள்ளே சர்வ சாதாரண வைக்கிறது. நிறைய பேட்டிக்கிற விஷயம் தான். இந்த காலத்துல ஒரு பொருளை கொடுத்தா வாங்கிடுமா, இந்த காலத்துல ஒரு பொருளை கொடுத்தா திருப்பி எடுக்கணுமா, அதனால பேங்க் இருக்குது அங்க கொண்டு போய் வச்சு எடுங்க. என்ன செய்ய ஒரு நிறுவனத்துக்கு தானே என்னோட அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இப்படி ஒண்ணுமே இல்லை ஐடியா கொடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல விலையை கொடுங்க, நீங்க கொடுக்கவும் இல்லை, நீங்க எடுக்கவும் இல்லை, அல்லது அவங்க வட்டி எடுத்து அதை உனக்கு கலப்படுத்தவும் இல்லை. ஆனால் ஒரு மனிதன் ஒரு சோதனையில கடமாடி கொண்டு விற்கும்போது பெண்ணுக்கு போறதா வானமா, வட்டியில கை வைக்கிறதா வானமா, நகையை ஈடு வைக்கிறதா வானமா, வீட்டை வச்சு காசு எடுக்கிறதா வானமா, வாகனத்தை பினான்ஸுக்கு எடுக்கிறதா, இருக்கிற பைக்கை ஓட்டுறதா, இப்படி ஒரு தடமாற்றத்தில் இருக்கும் பொழுது யாரெல்லாம் அதை சரியென்று காட்டி அதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி சமாளிச்சு ஐடியாக்கள் கொடுத்து அவர் அந்த பாவத்தோட சம்பந்தப்படுத்துவார்களோ அவர்கள் அவ்வளவு பேரும் கியாமத்துல இந்த வட்டியுடைய சாட்சியாளர்களாக வருவார். நீங்க எடுக்கவும் இல்லை, நீங்க கொடுக்கவும் இல்லை. ஆனா கொடுத்தவர் எடுத்தவருக்கு எந்த அளவுக்கு யாரால் அந்த பாவத்துக்கு போறாரோ அந்த பாவத்துக்கு சமனான சாட்சியாளராக கியாமத்துல வருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விரிவாக பேச நேரம் இல்லை. வட்டியுடைய முடிவு என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, நான் இங்க பேய் முடிச்சவரை கண்டிக்கிறோம் சொல்லுவாங்க. இந்த பேய் முடிச்சவரை, இந்த ஷைத்தான் கோளாறு உள்ளவரை, எப்படி உலகத்துல ஒரு வகையான ஒரு தன்னை மறந்து செயல்படுவாரோ, இடம் தெரியாம செயல்படுவாரோ, இதை போல குர்ஆன் சொல்லுது, கியாமத்துடைய நாள்ல வட்டியோட தொடர்பு பட்டவர்
ஷைத்தான் பிடிச்சவனை போல வருவானா, ஒரு பைத்தியக்காரனை போல, ஒரு மஜ்னூனை போல, தன்னை தானே தெரியாதவனா, தன்னை தானே என்ன செய்யறது புலம்பிக் கொண்டு வருவான் கியாமத்திலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு சாதாரணமான பாவம் இல்லை. அதனால இன்னைக்கு முழு வீட்டுக்குள்ளையும் எலியஸ் வந்ததுக்கு காரணம் இன்னைக்கு வட்டி சர்வ சாதாரணமா வந்துச்சு. எங்க ஒரு மாதம் லைட் பில் கட்டல, அடுத்த மாதம் அதுக்கு ஒரு டேக்ஸ் பணம் வருது, அது வட்டியோட சம்பந்தப்படுது. நீங்க ஒரு மாதம் தண்ணி பில் கட்டல, அது எரியஸ் வருது, அதுக்கு அடுத்த மாதம் நீங்க அதுக்கு ஒரு சின்ன டேக்ஸ் வருது. இதுவும் நாங்க பொருந்தின கணக்குக்கு கூடுதலா கட்டக்கூடிய 50% இதுவும் வட்டி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குடும்பம் ஒருத்தர் வட்டியோட சம்பந்தப்படுவது 35 தடவை அவர் விபச்சாரத்தில் ஈடுபடுவதை விடவும் கடினமானது. ஒரு குடும்பம் வட்டியோட சம்பந்தப்படுவது, வெற்றிக்கு போறதும் கொடுக்கிறதும் வாழதும் எடுக்கிறதும் மட்டும்தான் வட்டி அல்ல. இன்னைக்கு வட்டியில பாரதூரம் தெரிஞ்சா மக்கள் வரமாட்டாங்கிறதுனாலதான் இன்னைக்கு சராசரி வீட்டுக்குள்ள மக்கள் வட்டியை சேர்த்துட்டாங்க. 5000 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்கிறேன், அதுல 100 ரூபாய் கிழமைக்கு ஒரு தடவை வாங்குறேன், கிழமைக்கு ஒரு தடவை 100 ரூபாய் தந்தா போதும். ஆனா அதை கொடுத்து கட்டி முடிக்கக்குள்ள அது 6000 ரூபாய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி மக்களுக்கு வட்டி என்று தெரியாமல் வட்டி போக்கப்பட்டு விட்டது. பினான்ஸ் போட்டு இருக்கிறார், ஹலால் ஹராம் தான் இருக்கிற பேசவார்கள். அது வேற ஒரு பகுதி சொல்றாரு. இஸ்லாம் லீசன் சொல்றார், நல்ல லீசனா போட்டீங்க என்றார். ஆனால் அது என்ன லீசா இருந்தாலும் சரி, அவர் பொருந்தித்தான் அதை சரியா செஞ்சு கொண்டிருந்தாலும் 2 மாதம் அவரை கட்ட தவற பொழுது அது இஸ்லாமிய பேர்களை உள்ளடக்கிய லீசாக இருந்தாலும் சரி, அது 3வது மாதம் அவர் கட்டும் பொழுது அவர் முதல் மாதமும் 2வது மாதமும் கட்டாததுக்கான ஒரு டெக்ஸ், ஒரு வரி என்று அவரிடத்தில் அளவிடப்படுவது. நாங்க சொல்றோம், நீங்க இஸ்லாமிக் என்று சொல்லுங்க, அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அது என்ன பேரை சொன்னாலும் நீங்க பொருந்தின அமௌண்ட விட 2 மாதம் கட்டாமல் இருக்கும் பொழுது அதுக்கு 1 ரூபாய் கூடுதலாக வருது. இது நீங்க என்ன லீஸ் என்ற பேர்ல கட்டினாலும் அதனுடைய முடிவு மோசம்தான், அதனுடைய முடிவு பயங்கரம் தான். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாங்க எதை சொல்றோம்னா, இன்னைக்கு மக்களை பாவத்தோட இணைக்கிறதுக்கு பாவம் என்று தெரியாமல் வீட்டுக்குள்ள பாவங்கள் நுழைக்கப்பட்டு விட்டு நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எப்ப இந்த பாவங்கள் நுழையுமோ, எப்ப மக்கள் வட்டி என்று தெரிந்தோ தெரியாமலோ வட்டியோட மோதுவார்களோ, இவர்கள் வாழ்க்கையில கண்ணீரும் சோறும் மட்டும்தான் இவர்களுக்கு மிச்சம். பருப்பும் சோறும் அல்ல, கண்ணீரும் சோறும் மட்டும்தான் இவர்களுக்கு மிச்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு ஒரு பொருளை விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் சத்தியம் செய்வாரோ, இவருடைய அந்த பொருளில் உள்ள பரக்கத்தை அல்லாஹ் அளிப்பார். பொருளை சத்தியம் பண்ணி விற்கவும் படாது, அது வேறு வேறு சத்தியம் பண்ணி ஒட்டத்தை எடுக்கிறதுக்காக அதுக்கு இல்லாத பொல்லாத சத்தியம் பண்ணி அதை எடுக்கவும் படாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க பொதுவாக பொய் இருக்கிறோ அந்த வாழ்க்கையில பரக்கத்து இல்லை. எங்க பொதுவாக பொய் இருக்கிறோ அந்த பொய்யில எந்த விதமான பரக்கத்தும் இல்லை. அது இருக்கிற பரக்கத்தை எடுப்படும் என்ற முழு ஹதீஸுடைய சாராம்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு வியாபாரம் சர்வ சாதாரணமாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் 3 பேரோட பேச மாட்டான் கியாமத்தில. 3 பேரோட பேச மாட்டான். யுகல்லிமுல்லாஹு யௌமல் கியாமா வலா யுஸக்கிஹிம் வலா யன்துரு இலைஹிம். அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அல்லாஹ்வுடைய அருள் பார்வையை கொண்டு அவர்களை பார்க்கவும் மாட்டான். யாரு தெரியுமா இந்த 3 கூட்டம்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு தன்னுடைய பொருளை விற்கிறதுக்கான சத்தியம் செஞ்சதை விற்பாரோ இவர் இந்த 3 ஆபத்திலே மாட்டுவார் கியாமத்தில. அல்லாஹ் அவரோட பேசவும் மாட்டார். அல்லாஹ் அவருக்கு ஒரு நல்ல மனிதன் இல்ல, அவர் ரொம்ப நேர்மையானவரை, கொடுக்கல் வாங்கல மக்கள்கிட்ட ரொம்ப நம்பிக்கையானவரை. ஆனா யாரும் இவருடைய கடைசி நேரம் இவருக்கு நல்லா வருத்தமாகி இவருடைய சக்கராத்தை இவர் அன்பிக்கிற நேரத்துல இவர் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரே, என்னோட